நம்ம வாழ்க்கை சும்மா ஏதோ ஒரு பணக்காரனா வாழ்ந்துட்டு செத்தவனோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு வாழ்க்கை வரலாறா வாழ்ந்து. ஹே கைஸ், நான் தான் உங்களுக்கு டென் ஒண்டர் இருக்கேன். நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடிட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம யூஸ் பண்ணுற ஆப் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்சீட் ஆப்பும் லைட்ரூம், இந்த ரெண்டு வச்சு தான் நம்ம வந்து எடிட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸ்னாப்சீட், இது லைட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிகே வேணும்னா நான் கேளுங்க, நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த ஏபிகே வேணும்னா ஒரு குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப், அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்னாப்சீட் ஆப்பை எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பென் படம் போட்டதை கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட், ஓகேவா? அதுக்கு பேர் நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வேண்டாம். அந்த வந்து எடிட்னோட கிளிக் பண்ணிவிட்டு அதில் டியூன் இமேஜ் இருக்குல்ல, அது கொடுத்துக்கோங்க. அதேமாதிரி ரைட் சைடு இழுத்திங்கன்னா உங்களுக்கு கூடும், லெஃப்ட் சைடு இழுத்திங்கன்னா குறையும். சரியா? அதேமாதிரி தான் ப்ரொசீஜர். இது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வைக்கிறதுல மாதிரி அதேமாரி வைங்க. ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஆம்பியன்ஸ், ஹைலைட்ஸ் எல்லாமே அப்படி வச்சுக்கோங்க. வார்ம் வேண்டாம். இது எதுக்குன்னா நம்ம வந்து கலரை கொஞ்சம் ஹை பண்ணிவிட்டு நம்ம அந்த கலரை மட்டும் ரப் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். லாஸ்ட்டு பார்த்தீங்களா கலர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, நமக்கு வந்து எனக்கு ஆரஞ்சு நிறைய வேணும், பேக்கில் க்ரீன் வேணும், அதுக்கு வேண்டிதான். அடுத்து என்ன பண்ணோன்னா மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி போட்டு ஒரு ஏரோ போட்டிருக்கு தெரியுமா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டு வியூ எடிட்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து டியூன் இமேஜ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செகண்ட் உள்ளது, ஓகேவா? பென் படம் போட்டிருக்கு, அதை கிளிக் பண்ணிவிட்டு எங்கே வேணுமோ அங்கே ரப் பண்ணணும். உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். இதை ப்ரஷ் பண்ணுங்கள். சும்மா அப்படி ப்ரஷ் பண்ணால் காமிக்கும். ஐ பட்டன் கொடுத்தீங்கன்னா எங்கே ப்ரஷ் பண்ணுறோம்லாம் காமிக்கும். ஓகேவா? உங்களுக்கு நான் ப்ரஷ் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா? நம்ம எங்கே கலர் தேவையோ அங்கே வந்து நாங்கள் ப்ரஷ் பண்ணிக்கணும். ஐ உங்களுக்கு போட்டிங்கன்னா எங்கெல்லாம் ப்ரஷ், அந்த ஐ கலர் நான் ஐ படம் போட்டிருக்கேன், கிளிக் பண்ணிங்கன்னா எங்கெல்லாம் ப்ரஷ் பண்ணணும்னு காமிக்கிறோம். இதை உங்களுக்கு ப்ரஷ் பண்ணதை எரேஸ் பண்ணணுன்னா கீழே ஏரோ மார்க் இருக்குது, டவுன் ஏரோ மார்க்கு கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கு வரையணுன்னா 100, ஓகேவா? கொடுத்துட்டு 100 வச்சுட்டு நீங்கள் வரையலாம். ஓகேலா? வரைஞ்ச இடம் வந்து நீங்கள் வந்து கலரை இன்க்ரீஸ் பண்ணலாம். உங்களுக்கு எங்கெல்லாம் கலர் தேவை இருக்கோ உங்கள் இமேஜுக்கு அங்கே வந்து உங்களுக்கு கலர் இன்க்ரீஸ் பண்ணலாம். நான் கொஞ்ச நாள் ஆச்சு வாய்ஸ் கொடுத்து, அதனால தான் கொஞ்சம் இதாக இருக்குது. ஓகேவா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு கலர் தேவை இதேமாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு தேவையில்லாத இடத்துல நான் ரப் பண்ணிப்பேன். பார்த்தீங்களா? ரப் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கலர் கூடி போச்சு, அதனால் அந்த இடத்த ரப் பண்ணியிருக்கேன். இதேமாதிரி உங்களுக்கு எங்கெல்லாம் தேவையோ எல்லா இடத்தையும் கலர் இது பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆரஞ்சு பார்த்தீங்களா, ஆரஞ்சு வந்து எனக்கு தேவை இருக்குது. அதுமாதிரி ஷூவில் கொஞ்சம் ரெட்டு தேவை இருக்குது. ஓகேவா? நம்ம அந்த ரெட்டையும் ரப் பண்ணிடலாம். ஓகே, ஷூக்கு போதும். அதுக்கடுத்து உள்ளேயும் கொஞ்சம் ஆரஞ்சு இருக்குது. இந்த ஆரஞ்சு வேணும், இதுவும் வேணும். ஓகே, நமக்கு அங்கே வேண்டாம். இது பார்த்தீங்கன்னா ஐ பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கும். உங்களுக்கு ரப் பண்ணோன்னா ஷீட் 0வில் வச்சு டியூன் இமேஜ் 0வில் வச்சுட்டு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன். 0 வச்சுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆயிரும். ஓகேவா? இப்போ 100 வச்சுட்டு திருப்பியும் வரைகிறேன். எனக்கு இந்த இடம் தேவையாக இருக்குது. ஓகேவா? எனக்கு இந்த இடமும் ஆரஞ்சு தேவை இருக்குது. உங்கள் இமேஜில் எங்கெல்லாம் தேவை இருக்கோ உங்களுக்கு என்ன கலர்லாம் பூஸ்ட் பண்ணணுமோ அப்படி தனியாக பூஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இப்படி தான் நான் பண்ணுவேன். நான் பண்ணுற இமேஜெல்லாம் இப்படி தான் பண்ணுவேன். சிலவங்க லைட்ரூம்லேயே ட்ரை பண்ணுவாங்க. எனக்கு லைட்ரூம் அவ்வளோ செட் ஆகாது. நீங்கள் இப்போ உங்கள் ஃபேஸ் கலர் கூட்டினாலும் இதில் ஈஸியாக கூட்டிக்கலாம். பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் ஃபுல்லாக கூட்டிகிட்டு எங்கே தேவை உள்ள இடம் வேணுமோ அங்கே ரப் பண்ணி எடுத்தால் போதும். ஓகே, எனக்கு க்ரீன் வேணும். இப்போது நான் க்ரீனை மட்டும் அப்படி கரெக்டாக எடுக்க போகிறேன். சும்மா கெஸ்ஸிங்கில் அடிச்சு விடுவோம். ஓகே, இதே மாதிரி தான், ஈஸி. ஓகே, பார்த்தீங்களா? இவ்வளோ தான். நமக்கு கரெக்டாக பூஸ்ட் பண்ணிட்டோம். பிளாக் அப்படியே இருக்குது. நம்ம வந்து க்ரீனை மட்டும் எடுத்துருக்கோம். அடுத்து பேக் ஏரோ இருக்குல்ல, லெஃப்ட் சைடு மேலே டாப்பில், அதை கொடுத்திங்கன்னா பேக் வந்துக்கலாம். அதேமாதிரி ஓகே, கீழே இதை டவுன்லோட் கொடுத்துட்டு அதில் ஷேர் கொடுத்துக்கோங்க. ஷேர் கொடுத்திங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்து லைட் ரூமுக்கு கொண்டு போயிடலாம். அதில் போய்ட்டு ஆட் டு லைட் ரூம் இருக்கும், ஆட் டு எல்ஆர் இருக்குது தெரியுமா, அது கொடுத்துக்கோங்க. கொடுத்திங்கன்னா லைட் ரூமுக்குள்ளே போயிடும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், உள்ளே போயிட்டு. ஓகே, நம்ம இதில் நான் எல்லாம் ஷேர் பண்ணி எடுத்தது தான் நான் இப்போ இருக்க இமேஜில். எனக்கு இமேஜ் செகண்ட் இருக்குது, நான் காமிக்கிறேன் பாருங்கள், காமிச்சு தரேன். ஐயோ எங்கேயோ போகுது. ஓகே,
ஓகே நான் இருக்குது. ஓகே, அந்த இமேஜை நான் உங்களுக்கு கிளிக் பண்ணுவேன். இது பார்த்தீங்கன்னா நான் ஃபைனல் அவுட்புட் நான் எடிட் பண்ணது. எனக்கு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டு ஆஃப் ஆயிடுது, ரெக்கார்ட் பண்ண முடியல. நான் தான் எடிட்டு பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, நான் இதில் என்னெல்லாம் பண்ணியிருக்கேனோ அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் இமேஜுக்கு இதேமாதிரி அட்ஜஸ்ட் ஆகுமான்னு தெரில. உங்களுக்கு ப்ரீசெட் வேணும்னா கேளுங்க, நான் ப்ரீசெட் தரேன். ஓகேவா, ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்கன்னா க்ராப் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு கஸ்டம்ஸில் இருக்கும். அப்போ நீங்கள் 4:5 வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 4:5 வச்சு க்ராப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக உங்கள் சைஸ் என்ன தேவையோ நான் உங்களை அதேமாதிரி க்ராப் பண்ணிக்கிறேன். க்ராப் பண்ணிட்டேன். இனி என்ன ஓகே, இனி இந்த சூரியன் படம் போட்டிருக்கல, அதில் வந்து லைட்ஸ் உங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ப்ளோர், கான்ட்ராக்ட்ஸ், ஹைலைட்ஸ், ஷேடோஸ், ஒயிட், பிளாக் எல்லாம் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணாலும் இதை ஃபஸ்ட்டில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஓகே, நம்ம இப்போ பண்ணிட்டோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அது கீழே வந்து ஒரு கலர் பட்டன் இருக்கும், பிளாக்ஸ். உங்களுக்கு தேவைக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் இமேஜ் பொறுத்தவரை தான் இருக்குது. இது என் இமேஜுக்கு கரெக்டாக இருக்கும். உங்கள் இமேஜுக்கு நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கீழே வந்து கலர்ஸ் அந்த இது கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து லாஸ்ட் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். அந்த கலர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது HUEன்னு வரும். இதுக்கு பேர் ஹியூஜ். அது வந்து உங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு ரெட்டு வந்து ரொம்ப கொடுத்துருக்கேன். நீங்கள் சேச்சுரேஷனை கம்மி பண்ணிக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் இலுமினஸ்னால் லைட் அட்ஜஸ்ட் பண்ணுறது. உங்களை அந்த கலர் வந்து உங்களுக்கு பளிச்ச ரொம்ப ப்ரைட்டாக வேணுமா இல்லை லோவாக வேணுமான்னு தான் இலுமினஸ். அதை நான் இலுமினான்சி அதை வச்சு வாயில் வரல, விட்டுருங்க. ஓகே, ஆரஞ்ச் ஓகே டவுன் பண்ணிக்கிறேன். எல்லோ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுருக்கேன். க்ரீனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேச்சுரேஷன். அது வந்து சேச்சுரேஷன்னா உங்களுக்கு வந்து கூடுதலாக காமிக்கும், அதுதான். சரியா, ப்ளூ இதில் பார்த்தீங்கன்னா பேண்ட் வந்து ப்ளூ. சரியா, அதை கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன். வயலட் நமக்கு இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, ஆனால் வயலட் நம்ம கலர் இதில் இல்லை. ஓகேவா, அதுக்கு லாஸ்ட் ரெண்டையும் நீங்கள் வந்து சேச்சுரேஷனை வந்து -100 வச்சுருங்க, நோ ப்ராப்ளம். ஏன்னா அது நமக்கு அவ்வளோ யூஸ் ஆகாது. இப்போ உங்களுக்கு ஃபேஸ் கலர் கூட்டணும்னா ஆரஞ்சு கலர் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஃபேஸ் வந்து பிரைட் ஆகும். ஓகேவா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. வேறு என்ன, இதில் இனி அவ்வளோதான். இதுக்கு அடுத்த ஒரு பெரிய விஷயம் இருக்குது, என்னென்னா மாஸ்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு இருக்கும் நம்ம வந்து பேண்டேஜ் படத்துக்கு மேலே இருக்கும் மாஸ்க் கொடுத்துட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதேமாதிரி ப்ரஷ் பண்ணணுமான்னு கேட்கும். நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுற அதே மெத்தேடு தான். நான் பேண்ட்டு கலர் பார்த்திங்கன்னா தெரியும், ப்ளூவாக இருக்குது. ஆக்சுவலி அது வந்து ஒரு ஒயிட் மாதிரி பட்டது. சரி, நான் ப்ளூ ஆக்கியிருக்கேன். என்ன பண்ணோன்னா உங்களுக்கு எங்கெல்லாம் தேவையோ அங்கே ப்ரஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்கள், இருங்க. ப்ரஷ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதில் ரப்பு சைஸ், ப்ரஷ்ஷு சைஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு டீட்டெயில்ஸாக வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் டீட்டெயிலாக பண்ணி போட்டேன். ஓகேவா, ஓகே, இதில் ப்ரஷ் இருக்குமா, அந்த ப்ரஷ்ஷை வச்சு உங்களுக்கு எங்கே தேவையோ நீங்கள் வந்து அங்கே வரைகிற மாதிரி இருக்கும். உங்களை ரஃப்பாக ஒன்று வரைஞ்சி காமிக்கிறேன், இருங்க. பார்த்தீங்களா, இப்போ நான் அந்த ஃபேனில் வரைஞ்சிட்டேன். ஓகேவா, வரைஞ்சதும் அதில் ஒரு நிறைய ஆப்ஷன் கேட்கும், லைட்ஸு அதெல்லாம் ஆப்ஷன் கேட்கும். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், ஒரு நிமிஷம். எப்படி பார்த்தீங்களா, அதில் லைட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கான்ட்ராக்ட்ஸ் கூட்டிக்கலாம், ஹைலைட்ஸை கம்மி பண்ணிக்கலாம், ஷேடோஸை கம்மி பண்ணிக்கலாம். அது கீழே இன்னொன்று இருக்கும், கலர் அட்ஜஸ்ட் பண்ணணும் தெரியுமா. நீங்கள் அதை எங்கே உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை இன்க்ரீஸ் பண்ணால் போதும். அந்த சேச்சுரேஷன் இருக்குல்ல, அதையும் கூட்டிகிட்டு இன்க்ரீஸ் பண்ணால் போதும். டெக்ஸ்சர் கிளாரிட்டியும் கூட்டி விட்டால் போதும். அது சைட்லேயே உங்களுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது இவ்வளோ தான், ஈஸி தான். உங்களுக்கு வேணும்னா இன்னொரு வீடியோவில் கிளியராக தெளிவாக சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரில, எனக்கு தெரிஞ்சு 20 பேர் 30 பேர் தான் பார்ப்பீங்க. ஓகே, கொஞ்சம் வியூஸ் நல்லா போச்சுன்னா டீட்டெயிலாக பண்ணி போடலாம். ஓகே, இதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஈஸி தான். உங்களுக்கு ப்ரீசெட் வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் கொடுக்குறேன், அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரீசெட் சென்ட் பண்ணுறேன். ஓகே, கிளாரிட்டி எல்லாம் கொஞ்சம் கூட்டிக்கோங்க. உங்கள் இமேஜ் கிளாரிட்டி கம்மியாக இருந்தால் இங்கே கிளாரிட்டி கூட்டிக்கலாம். நாய்ஸ் நிறைய இருக்கும், டாட் நாய்ஸ் இருக்கும், அதை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே உண்டு. நான் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கேன். இந்த செட்டிங்ஸில் நீங்கள் வச்சிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ நல்லா கிளாரிட்டியாக இருக்கும், நல்லா கிளியராக இருக்கும். ஓகேவா, பார்த்தீங்கன்னா இவ்வளோ இமேஜ் நல்லா கிளியராக இருக்குல்ல. இது நாய்ஸ் உண்டு, இவ்வளோ கிளாரிட்டின்னு பார்க்காதுங்க. இந்த இமேஜ் நிறைய நாய்ஸ் உண்டு. நான் நல்லா நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணனால தான் இந்த இமேஜ் இந்த அளவுக்காவது வந்திருக்கு. ஓகே, நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் இருக்குது. நம்ம ஆல்ரெடி மோட்டோ விலாக் தான் பண்ணிகிட்ருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆனதுனால மோட்டோ விலாக் பண்ண முடியல. பைக்கும் என்கிட்ட இல்லை, ஷோரூமில் இருக்குது.
அதனால் நம்ம வந்து கொஞ்ச நாளுக்கு இனி எடிட்டிங் வீடியோ தான் போடும். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது எடிட்டிங் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, கண்டிப்பாக பண்ணி போடுறேன். ஓகேவா? ஐ டூ மை பெஸ்ட். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே நண்பா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.